வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்படும் போதைப்பொருள் கையிருப்புகளை தாமதமின்றி உடனடியாக அளிப்பதற்கான சட்ட திருத்தங்களை விரிவுபடுத்துமாறு ஜனாதிபதி தெரிவித்தார். முழு நாடுமே ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய செயற்பாட்டு சபையின் கூட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது இதனை தெரிவித்தார். நாட்டில் எத்தகைய பொருளாதார அல்லது சமூக சவால்கள் ஏற்பட்ட போதிலும் போதைப்பொருள் அச்சுறுத்தல்களை ஒழிப்பதற்கான அரசின் வேலை திட்டம் எக்காரணம் கொண்டும் முடங்கக்கூடாது என்று கூறினார். போதைப்பொருள் விநியோக வலையமைப்புகளை முறியடித்தல், புனர்வாழ்வு மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை வலுப்படுத்தல் ஆகியவற்றின் வேகப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். 2025 ஆண்டு அக்டோபர் 31 ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசேட திட்டத்தின் கீழ் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. கைது செய்யப்பட்டோராக 1,24,412 பேரும், இவர்களில் 1,772 சிறுவர்களும் 81 சிறுமிகளும் அடங்குவர். இதே நேரம் பல்வேறுபட்ட போதைப் பொருட்களும் மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதன்படி போதைப்பொருள் குற்றங்களுக்காக தனி நீதிமன்றங்கள் மற்றும் மாகாண மட்டத்தில் விசேட நீதித்துறை நடைமுறைகளை நிறுவுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய புனர்வாழ்வு சட்டத்தில் உள்ள தடைகளை நீக்கி போதைக்கு அடிமையானவர்களை சமூகமயப்படுத்த தற்காலத்திற்கு ஏற்ற வகையில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள ஜனாதிபதி அறிவுறுத்தினார். குறிப்பாக இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கென தனித்தனியான புனர்வாழ்வு திட்டங்களை சுகாதார அமைச்சு முன்னெடுத்து வருகிறது. இந்த தேசிய பணியில் வழிபாட்டு தலங்களை மையமாக கொண்ட மத ரீதியிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஊடகங்கள் வழங்கும் அதே முக்கியத்துவத்தை போதைப்பொருள் அழிப்பு நடவடிக்கைகளுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளையில் முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேசாலி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்தியாவிலும் மலேசியாவிலுமே இருந்ததாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்திய 6 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களோ அல்லது அமெரிக்காவின் FBI அமைப்போ சுரேசாலிவுக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் அவர் இந்தியாவிலும் மலேசியாவிலும் தங்கியிருந்த நிலையில் அரசியல் தஞ்சம் கோரிக்கை பெறுவதற்காக சிலரால் கூறப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க பெரும் பங்காற்றிய ஒரு அதிகாரியை தமிழ் புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக இன்று எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் நிறைந்த ஒரு சிறையில் அடைத்து அரசாங்கம் பழி வாங்குகிறது என சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளையில் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 350 ரூபாவை தாண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போர் சூழல் நீடிக்குமாயின் டாலரின் பெறுமதி உயர்வதோடு நாட்டில் பணவீக்கம் அதிகரித்து மக்கள் கடும் அசௌகரியத்தை எதிர்நோக்கக்கூடும். அரசாங்கம் வெளியிட்டுள்ள பொருளாதார தரவுகள் குறித்து மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகம் நிலவுகிறது. 1988 தொடக்கம் 93 காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா இவ்வாறான சர்வதேச நெருக்கடிகளை வெற்றிகரமாக கையாண்டு பொருளாதார வளர்ச்சியை பேணினார். இந்த நிலையில் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்வைக்கின்ற ஆலோசனைகளை அரசாங்கம் அலட்சியப்படுத்தாது கவனத்திற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். இதேவேளையில் 2022 ஆண்டு நெருக்கடியின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் கடற்படை பயணங்கள் தொடர்பான செலவுகள் மற்றும் பணம் செலுத்திய விவரங்களை வெளியிடுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இலங்கையின் கடற்படை தாக்கல் செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2022 ஜூலையில் ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பி செல்வதற்காக ஒரு கடற்கரை கப்பலில் ஏறியதாக வந்த செய்திகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோரி பத்திரிகையாளர் ரிப்தி அலி மனு தாக்கல் செய்திருந்தார். தாக்கல் செய்திருந்த மனுவின் பேரில் மார்ச் மாதம் 19 அன்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. செப்டம்பர் 2022 சமர்ப்பிக்கப்பட்ட மனுவில் செலவினங்களை உறுதிப்படுத்துதல், முன்னாள் ஜனாதிபதியுடன் சென்றவர்களின் பெயர்கள் மற்றும் அதற்கான செலவு உள்ளிட்ட 8 விவரங்கள் கோரப்பட்டிருந்தது. தேசிய பாதுகாப்பு குறித்து கவலைகளை காரணம் காட்டி இலங்கை கடற்படை ஆரம்பத்தில் இந்த மனுவை முழுமையாக நிராகரித்திருந்தது. இதேவேளையில் மத்திய கிழக்கில் உள்ள எந்தவொரு இலங்கையர்களுக்கும் கடுமையான காயங்களோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்தது.
நிலவும் நெருக்கடியான சூழ்நிலையில் இலங்கை தொழிலாளர்களுக்காக பணியகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்த போது அதன் தலைவர் தாகுசல விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கின்ற போது இலங்கையர்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் வேலைகளின் பாதுகாப்பிற்காகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தூதரகங்களின் தொழிலாளர் நலப்பிரிவுகளுடன் இணைந்து ஏற்கனவே ஒரு திட்டத்தை தயாரித்தது. மத்திய கிழக்கில் போர் தொடங்கி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகியுள்ள நிலையில் இதுவரை எந்தவொரு கடுமையான காயமடையவோ அல்லது உயிரிழக்கவோ இல்லை. இலங்கையர்கள் பெரும் தியாகங்களை செய்தும் அதிக பணத்தை செலவழித்தும் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள். எனவே அவர்களை இலங்கைக்கு திருப்பி அழைத்து வருவது குறித்து கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. பாதுகாப்பற்ற சூழல் நிலவினால் இலங்கைக்கு வருவது நல்லது. இலங்கையர்களை திரும்ப அழைத்து வரும் அளவிற்கு இந்த போர் சூழல் தீவிரமடையாது என்று நாங்கள் நம்புகின்றோம். தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம். வெளிநாடுகளில் உள்ள தொழிலாளர்களை இலங்கைக்கு திருப்பி அழைத்து வருவது ஒரு மாபெரும் பணி. சர்வதேச அளவில் அத்தகைய சூழல் ஏற்பட்டால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், அமைச்சு மற்றும் இலங்கை அரசாங்கம் ஆகிய நாங்கள் உடனடி தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். எந்தவொரு போர் சூழல் கீழ் எந்தவொரு தொழிலாளியும் தன்னுடைய பணியிடத்தில் இருந்து இடம்பெயர்ந்திருந்தால் 1989 என்ற எண்ணிற்கு அல்லது 0719802822 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அழைக்கலாம். தூதரக அலுவலர்கள் 24 மணி நேரமும் பணியாற்றி வருகின்றனர்.